ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமா நம்ம சாப்டர் 2 பார்ட் 2 பார்ப்போம். நன்மை பற்றி பார்ப்போம். 1 பேதுரு 2:15 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பாருங்கள், புத்தியினமான மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்குது. இதனால் நன்மை செய்கிறதுனால எப்படி சொல்கிறாருன்னா, நம்ம வந்து நன்மை செய்கிறதுனால ஒருத்தர் புத்தியினமாக இருப்பான், முட்டாளாக இருப்பான், அவனுக்கு என்னென்ன புரியாது, ஆனால் அவன் சொல்ல செய்வான் இல்லையா. அதனால் என்ன சொல்கிறாரு, அந்த மதியினத்தை அறியாமையை நம்ம அடக்கிற மாதிரி இருக்கணும். எது நம்ம நன்மை செய்கிறது, அதுதான் தேவனுடைய சித்தமாக. அப்போனா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு நம்ம என்ன செய்யணும், அவன் புத்தியினமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், அவன் தீமை செய்கிறவன் இருந்தாலும் துன்மார்க்கனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அப்படி இருந்தாலும் அவனுக்கு என்ன செய்யுது, தேவசித்தமாக தான் நன்மை செய்கிறதா தேவசித்தம்னு சொல்கிறாரு. இந்த இடத்துல நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தம். அடக்குவதுன்னு சொன்னால் பாருங்க, எவ்வளோ கடுமையாக அடக்கணும். அப்போ நன்மை செய்கிறதுனால தான் அவனை அடக்க முடியும், இல்லைன்னா அவனை அடக்க முடியாது. அது மட்டும் இல்லை, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்துருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். 17 வசனம் பாருங்கள். எல்லாரையும் கனம் பண்ணுங்க. எல்லாரையும், நல்லவங்களோ கெட்டவங்களோ யாராக இருந்தாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள்னு செய்வாங்க, யாராக இருந்தாலும் கனம் பண்ணணும். சகோதரத்தில் அன்பு கூறுங்கள். சகோதரத்தில் அன்பு கூறணுமா? சிலர் வந்து அன்பு கூறவே மாட்டாங்க. அன்புனால என்ன தெரியாது. சகோதரன்லாம் இருக்கிறாங்க உலகத்தில், எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அன்பு நான் எத்தனை கிலோன்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. அடப்போய் அன்பு அன்புன்னு சுயமாக ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அன்பாவது மண்ணாங்கட்டி ஆகுது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வேலைக்கு ஆகாது. அது பணமாக கொடுக்க போகுது அன்பு, அதெல்லாம் பிரயோஜனம் இல்லையா. கொஞ்சம் தலை காஞ்சி போனவனா இருந்தால் அன்பு செலுத்தினா போதுமா? பணம் இருந்தால் தான் முடியும். சகோதர ஸ்நேகம் இங்கே சகோதர ஸ்நேகம் கொடுத்துட்டு நம்மளே இங்கே கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்காங்க பாருங்கள். ஆனால் தேவ அன்பு தான் நமக்கு முக்கியம். அவர் என்ன சொல்கிறாரு, அன்பு செய்கிறதுனால தான் புத்தியினத்தை அடக்கலான்றாரு. அது மட்டும் இல்லை, எல்லாரையும் கனம் பண்ணுங்க, கஷ்டத்தில் சகோதரத்தில் அன்பு கூறுங்க, தேவனுக்கு பயந்துருக்கணும். முதலாவது தேவனுக்கு பயப்படணும், அதுதான் முக்கியம். முதல்ல வந்து தேவன ராஜ்யத்தை நீதி தருங்கன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா ஆண்டவர். இப்போ என்ன நம்ம இங்கே பார்க்குறோம், என்ன பார்க்கணும்னா, கர்த்தருக்கு பயந்துருங்கள், தேவனுக்கு பயந்துருங்கள், ராஜாவையும் கனம் பண்ணணுமா. அவர் பெரிய ராஜாவை, அவர் கிடக்கிறாருங்க, அவருக்கு அப்படின்னு தான் சொல்லக்கூடாது. அவரையும் செய்யணுமா, கனம் பண்ணணுமா. ஆண்டவர் பாருங்கள், எல்லா பக்கத்தையும் நம்மளை கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவர் எப்படி இருந்திருப்பார் பாருங்க. நினச்சி பார்க்கவே நமக்கு ஒன்றுமே முடியல. அந்தளவுக்கு ஆண்டவர் கனம் உள்ளவரா, கனம் பொருந்தியவரா, பிரகாசிக்கிறவராக இருந்திருக்கிற, வசதியாக இருந்திருக்கிறார் இல்லையா. நமக்கு வசதியாக இருக்கிறது நம்ம ஆண்டவர் மட்டும்தான், நம்மளுக்கு வேறு யாரும் கிடையாது. தேவனுக்கு பயந்துருக்கணுமா, பயந்துருக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை பாருங்கள், இன்னொரு வசனம் பாருங்கள் 18, வேலைக்காரரை அதிக பயத்தோடு உங்களை ஜவான்களுக்கு கீழ்ப்படுங்கள், நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல முரட்டு குணம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிங்கிறது சொல்லாது. முரட்டு குணம் இருக்கிறவங்கக்கிட்ட வர கீழ்ப்படிணுமா. பாரு, நான் நியாயமாக இருக்கிறேன், இப்படி நம்மளால் முடியுமா? முரட்டு குணம் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கக்கிட்ட போய் நம்ம போயிட்டு சாந்தமாக இருக்க முடியுமா? என்ன செய்யணும், கனம் பண்ண முடியுமா? கீழ்ப்படிக்க முடியுமா? கீழ்ப்படினு சொல்கிற ஆண்டவர் பார்த்தீங்களா, எவ்வளோ கடின உபதேசமாக இருந்தாலும் அதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, ஆண்டோடைய அன்பு எப்படியாப்பட்டதுன்னு தெரிந்து போகுது. மூட்டுத்தனம் உள்ளவர்களால் முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். பாருங்கள், 1 பேர் 2:18 சொல்லப்பட்டிருக்கு. அது பொய் கிடையாது இல்லையா. ஆண்டவருடைய வசனம், வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. இந்த மாதிரி வார்த்தையை எடுத்து, வசனத்தை எடுத்து உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் கேளுங்க, அதை கடைப்பிடிங்க. ஆமாம், ஓகே, உண்மைதான், எழுதிருக்குது, ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு, அது நடக்க நான் பிரயாசப்படுறேன், ஆண்டவரே எனக்கு பலன் தாங்கப்பா, கிருபை தாங்கன்ட்டு ஆண்டவர் கேளுங்க, அவர் கிருபை தருவார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது யார் எதுந்து, இங்கே எது அவர் எதுந்து இவர் எதுந்து வேலை வெட்டியில் அதை எழுதி போயிடுவாங்க. நம்ம தான் அவசரப்படணுமா, கீழ்ப்படிணுமா? மோட்டுத்தனமாக இருப்பான் ஒருத்தன், அவனு போய் கீழ்ப்படிணுமா? அப்படிலாம் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஆண்டவர் அப்படி இருந்ததுனால தான் நம்மளுக்கு சொல்கிறாரு, இது நம்மளுக்கு எழுதி கொடுக்குறாரு. என்னென்ன முரட்டுத்தனம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிங்கள், முரட்டு குணம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிங்க. பாருங்கள் எப்படி கர்த்தருக்கு பயந்துருங்க. இப்போ கர்த்தருக்கு பயந்தா அவர் சொல்லலாம் நம்ம என்ன செய்வோம், கடைப்பிடிப்போம்.
அவருக்கு பயம் இல்லைன்னா நம்ம எதையுமே கடைப்பிடிக்க மாட்டோம். விதண்டாவாதம் பேசிக்கிட்டு கதையெல்லாம் பாயிண்ட் பேசுவாங்க. சில ஐயோ மாயோ ஜட்ஜு தோற்றுருவான், வக்கீலுங்க தோற்றுருவாங்க, பெரிய வக்கீல் அவங்க நம்ம தான் நினச்சிட்டு தான் பேசுவாங்க. சிலது லா பாயிண்டெல்லாம், அந்த லா பாயிண்டெல்லாம் அங்கே செல்லாது, எங்கே செல்லாது, பரலோகத்தில் செல்லாது. நீ பூமியில் நீ லா பாயிண்ட்டு பேசி எந்த பாயிண்ட்லாம் பேசிக்கோ, என்னன்னா பண்ணிக்கோ, முரட்டாட்டம் பண்ணு, என்ன வேணால் பண்ணிக்கோ. நீ அதை அப்போ யார் நீ நரகத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டேன்னு அர்த்தம். நீ சாத்தானுடைய பிள்ளைன்னு அர்த்தம். உன்னை ஆண்டவரும் கைவிட்டாருன்னு அர்த்தம். இதெல்லாம் நீ தெரிஞ்சிக்க வேண்டியது காலம் கழிது. ஆனால் கர்த்தர் சொன்னதை நீ கேட்டு அது மாதிரி கடைபிடிக்க பிரயாசப்பட்டு அவர்கிட்ட கிருபை கேட்டால் என்ன செய்வார்? அதுக்கு செய்யறதுக்கு கிருபை தருவார், பலன் தருவார். நீ அது மாதிரி நடக்கிறதுக்கு உனக்கு முரட்டு குணம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படித்துக்காக உனக்கு கிருபை தருவார், தாழ்மையை தருவார். முடிவு மரண பரியந்தம் ஆண்டோட செய்தார், தாழ்மையை தரித்து கொண்டார். அதனால்தான் சரிங்களா? அதனால் மனசாட்சி உபத்திரவங்களை பொறுமையாக சகித்தால் அதுவே பிரீதியாக இருக்குமா. அதனால் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. இப்போது நம்ம தப்பு செய்கிறோம், அதனால் நம்மளை அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பொறுமையிடம் சகிக்கிறோம், அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக உறுதியாக இருக்குமா. எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். நமக்கு கொஞ்ச நாளே கோவம் வந்துடுது. என்ன வந்துடுது? நம்ம நன்மை தானே செய்கிறோம், நன்மைக்கு தானே சொல்கிறோம். நம்மளை அதை மதிக்காமல் இவங்க என்னமோ சொல்கிறாங்க, நம்ம தப்பு செஞ்சிட்ட மாதிரி, நம்ம போய் சொல்லிட்ட மாதிரி, நம்ம என்னமோ கெட்டது செஞ்சிட்ட மாதிரி சொல்கிறாங்களேன்ட்டு நம்ம பொறுமையாக சகிக்காமல் என்ன செய்கிறாங்க, நம்ம ரொம்ப பேசுகிறோம் இல்லையா, பொறுமையோடு சகிக்காமல். அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. சகிக்கணும், நன்மை செய்து பாட அனுபவிக்கணும். நன்மை செய்து பாட அனுபவிக்கும் போது தான் பொறுமையோடு சகிக்கிறது தான். அப்போ தான் ஆண்டவருக்கு தேவனுக்கு முன்பாக திருப்தியாக இருக்குமா. அதனால் நம்ம என்ன செய்கிறார் ஆண்டவர்? நம்மளை அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயினால் வஞ்சனையும் காணப்படலையா. அவர் வாயில் என்ன இல்லையா, வஞ்சனையே கிடையாதான். அப்போ பாருங்கள் ஆண்டவர். அது மட்டும் இல்லாமல் அவர் 23ஆம் வசனத்தில் அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்வர்களுக்கு தம்மை ஒப்புவித்தார். பார்த்தீங்களா? பதிலே பேசலையா, என்ன செய்கிறார்? நியாயமாக தீர்ப்பு செய்வர்களுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். இந்த மாதிரி நம்மளுக்கு ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் இருக்கார் பார்த்தீங்களா? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் சொல்லப்பட்டிருக்குது. நாம் பாவங்களுக்கு சித்த நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். பார்த்தீங்களா? எங்கே இருக்குது இந்த வசனம்? 1 பேதுரு 2:24 எங்கே இருக்குது? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ என்ன அர்த்தம்னா, அவர் சிலுவை சுமந்து பாட அனுபவித்து முடிச்சிட்டாரு. அப்போ நம்மளை என்ன செஞ்சோம்? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அப்போ குணமாயிட்டோம். அந்த விசுவாசத்துக்கு வரணும். குணமாயிட்டோமா அவளியா அவ போகிறோமா குணத்தாங்க அப்படி சொல்லக்கூடாது. அவிசுவாசமாக நம்ம அடிக்கவே கூடாது. குணமானீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24 படி அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இன்னொரு இடத்துல கூட இருக்குது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இல்லையா? ஏசாயால இருக்குது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அது ஒன்று, அதுவும் அதே தான், விசுவாசம்தான். அதுவும் விசுவாசம்தான், இதுவும் குணமானீர்கள். அதனால் ரொம்ப அந்த வார்த்தையெல்லாம் நம்ம பிடிச்சிக்கணும் கெட்டியமாக. வாக்குதத்த வார்த்தைகள்லாம் நம்ம என்ன செய்யணும்? கெட்டியமாக பிடிச்சிக்கணும். அது மட்டும் இல்லை, என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, யோவான் 17:21 கூட நன்மை செய்வதால் புத்தீனமான மனுஷனே செய்யணும் நம்ம அடக்கிறது. அது மட்டும் இல்லை, நாம் ஒன்றாக இருக்கிறது போல் பரிசுத்த பிதா குமாரன் பரிசுத்தாவியும் ஒன்றாக இருக்கிறார். அதாவது ஆவி ஆத்துமா சரீரம் பிரிவினையே எங்கேயும் வரவே வராது இல்லையா? அதே மாதிரி சங்கீதம் 128:2 தேவனுடைய வரத்திலிருந்து நமக்கு ஒரு நன்மை வரும். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் இல்லை. என்ன இல்லை? புசிப்பும் குடிப்பும் கிடையாது. அவற்றை நம்ம என்ன பண்ணணும்? பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். அவற்றை ஒன்றும் இல்லாத இருந்தாலும் கிறிஸ்துவை போல இருப்பது போல இருக்கணுமா. விவேகினாலும் அறிவினாலே முடிச்சுட்டப்படுகிறார்கள். விவேகியோன செய்கிறார், அறிவினால் முடிச்சுட்டப்படுகிறார்கள். பரிசுத்தரின் அறிவே அறிவு, தேவனை அறிகிற அறிவே அறிவு. பார்த்தீங்களா? பரிசுத்தரின் அறிவே நீதிமொழி 9:10
சொல்லப்பட்டிருக்குது. பரிசுத்தரின் அறிவே அறிவு, தேவனை அறிகிற அறிவு. தேவனை அறிகிற அறிவு தான் பரிசுத்தரின் அறிவே அறிவுன்னு சொல்லப்பட்டிருக்குது. பார்த்தீங்களா? அது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வசனங்களாக ஒன்று வாணித்தரமாக இருக்குது. நம்ம வந்து கலாத்தியர் 6:10 கூட சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்கிறேன்னா, விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்யணும். யாவருக்கும் என்ன செய்யணுமா? உதவி செய்யணும். விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்யணும், யாவருக்கும் உதவி செய்யணும்னு கலாத்தியர் 6:10 உதவி செய்யணுமா? செய்யறதே இல்லை. நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்மளுக்கும், அதாவது சொந்தக்காரங்களுக்கு தான் நம்ம செய்கிறோம் ஒழிய, ஒரு அந்நியனுக்கு ஐயோ பசி இருக்குது காணிக்க கொடுக்கறதுக்கும் நம்ம பயப்படுறோம். காணிக்க கொடுக்குறது நம்ம எண்ணி கொடுக்குறோம். தாராளமாக கொடுக்கலாம், இருக்கப்பட்டவங்க தாராளமாக கொடுக்கலாம், லட்சக்கணக்கில் கொடுக்கலாம், தவறே கிடையாது. ஏன்னா ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுல நம்ம குறைஞ்சே போக மாட்டோம். அதுவும் விசுவாச குடும்பத்தார்னா யார்? விசுவாசிங்க. அவங்களுக்கு கஷ்டத்தில் இருக்கிறாங்களா, உதவி செய்யணும். ஆகணும், நம்மளுடைய கடமை. விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்யணும், யாவருக்கும் உதவி செய்யணும். யாவருக்கும் பால்சாட்டியே பார்க்கக்கூடாது. நல்லவங்களோ கெட்டவங்களோ நம்மகிட்ட வந்து இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம என்ன செய்யணும்? இருந்தால் கொடுக்கணும். சரிங்களா? அதுதான் நம்ம அதனுடைய அன்பு. அவர் அன்பாக இருக்கிறது போல் நாம் என்ன செய்யணும்? அன்பாக இருக்கணும். அதுதான் மதம் பார்க்காம உதவி செய்யணும். சிலர்லாம் மதம் அவங்கவுங்க ஜாதிக்காரங்க உதவி செய்வாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அப்படி ஒன்றே கிடையாது. ஜாதி மதத்தை பார்த்தெல்லாம் உதவி செய்வோம், நரகத்துக்கு தான் போவேன். நீ ஜாதி பார்த்துன்னு உட்காந்து நான் எங்கே போகிறது? அங்கே பரலோகத்தில் ஜாதியே கிடையாது, ஆண் என்று பெண் என்று கிடையாது. அங்கே போய் என்ன பார்ப்பேன்? கணவனும் கிடையாது, மனைவியும் கிடையாது, பிள்ளைங்களும் கிடையாது. அங்கே தேவதூதர்களை போல இருப்பார்கள்னு வேதம் சொல்லுது. படித்து பாருங்கள், வேதம் என்ன சொல்லுது? எல்லாரும் தேவதூதர்களை போல் இருப்பாங்க. அம்மா அப்பா தாத்தா பாட்டியெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க சிலர். அங்கெல்லாம் உட்காந்துருக்க மாட்டாங்க. தாத்தா பாட்டியெல்லாம் எங்கே உட்காந்துருப்பாங்க? நரகத்தில் வேணால் உட்காந்துருப்பாங்க. தாத்தா பாட்டியெல்லாம் தெரியும். லாசரு மடியில் உட்காந்துக்கும் போது அப்போ ஐஸ்வர்யானை பார்த்தானே, அந்த மாதிரி பார்க்கலாம் நரகத்தில். ஆனால் பரலோகத்தில் பார்க்க முடியாது. பரலோகத்தில் என்ன பார்க்குறது? ஆண் என்றும் பெண் என்றும் கிடையாது. தெய்வ தூதலை போல பிரகாசமாக 24 hours, எத்தனை ஹவரோ தெரியாது. அங்கே அத்தனை ஹவர் நம்ம என்ன செய்வோம்? துதித்து பாடல் பாடிட்டு சந்தோஷமாக சமாதானமாக இருப்போம்னு வேதம் சொல்லுது. ஏன்னா துதிகளின் மத்தியில் தான் ஆண்டவர் வாசம் பண்ணுறார் இல்லையா? அங்கே ஆண்டவரை துதித்துட்டே இருப்பாங்க. கேள்விங்கள் சேராபிங்கள்லாம் செய்வாங்க, துதிக்கிட்டே. நம்மளெல்லாம் செய்வாங்க, துதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துக்கோங்க, அங்கே டைம் போகிறதே தெரியாது. பகலும் கிடையாது, இரவும் கிடையாது. அங்கே இரவும் இல்லை, பகலும் இல்லை, ஆணும் இல்லை, பெண் இல்லை, எல்லாம் தேவதூதர்களை போல பிரகாசமான இடத்துல நம்ம போகிறோம். அதுக்கு நம்ம எப்படி நடந்துக்கணும்னு தெரியுமா? ஆண்டோடைய அடிச்சொல்லி பின்பற்றி நன்மை செய்கிறார். ஆண்டவர் சுற்றி தீர்ந்தார். அதே போல் நம்மளை என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு நன்மை செய்து நன்மையினால் நம்மளை முடி சுற்றுறாரு. அதுதான் நம்ம முக்கியம். அதனால் நம்ம என்ன செய்யணும்? நன்மையை நம்ம பிடிச்சிக்கணும். எல்லாருக்கும் நம்ம நன்மை செய்யணும். தீமை நினைக்கவே கூடாது. தீமையை பாராத சுத்த கண்ணன் தேவனை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? அதனால் நம்ம என்ன செய்யணும்? இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். நாம் என்ன செய்யணும்? அப்படியா இருக்கணும். சகோதரர்கள் மத்தியில் என்ன செய்யணும்? ஒருமித்து வாசம் பண்ணுறது நன்மையும் இன்பமாக இருக்கிறது. இதை நம்ம தெரிஞ்சு நம்ம வேதத்தின்படி நடந்து கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு தாழ்மையை தடுத்து கொண்டு இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் எப்போ வருவாரும் தெரியாது. நம்ம கேட்டு ஆண்டோட ஓடுறதுக்கு பார்க்கணும். இங்கே இருக்கிறதுக்கு பூமி இருக்கிறதுக்கு பார்க்கக்கூடாது. ஆண்டவரே நம்மோடு நான் வரணும்ப்பா, பாவத்தையெல்லாம் மன்னிங்க, காணாத போகிறதெல்லாம் போட்டோம், இனியும் என்ன செய்யுங்க, பரிசுத்தப்படுத்தி கழுவுங்கன்னு சொல்லி சுற்றி கழிச்சிட்டு நம்ம என்ன செய்யணும்? ஓடணும் பரலோகத்துக்கு ஓடணும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.